ஏழரை சனி நடப்பவர்கள் தீய எண்ணங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது மிக மிக அவசியம். இதுக்கு எடுத்துக்காட்டா ராவணேஸ்வரனை சொல்லலாம். தூய பக்திமான் ராவணேஸ்வரன், எல்லா விதமான திறமைகளையும் உடையவர். அவர் மேலே சனி தன்னுடைய பார்வையை செலுத்தும் போது அவருக்கு அந்த தீய எண்ணங்கள் உருவானது. அதாவது பிறர்மனை நாடும் தன்மையை உருவாக்கிவிட்டது. சீத்தையை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டார் இல்லையா, அந்த மாதிரி தவறான எண்ணங்களுக்கு ஆட்படுவாங்க. அதனால் ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டகசனி, அர்த்தாஷ்டமச்சனி இந்த மாதிரி நடக்கிறவங்க சூதாட்டம், கேளிக்கைகள், இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் இதில் இருந்து முற்றிலும் விலகி விடுவது நல்லது. ஞான மார்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அதாவது தியானம், தவம், ஜப தியானம்னு சொல்லுவாங்க. கோயில்களுக்கு போகிறது, ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக அவசியம்.